நாரதர் உலகத்தை சுற்றி வராரு. உலகமெல்லாம் அழிஞ்சு போய் ஒரே இருட்டாக இருக்கு. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஜோதி மாதிரி இருக்கு. அவர் என்னடான்னு எட்டி பார்க்குறார். ஒரு மரத்துக்குள்ள முருகப்பெருமான் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஆச்சரியமாக பார்க்குறார். உலகமே அழிந்து போனாலும் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று சொல்லக்கூடிய நிலையில் பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்க என்று சொல்லக்கூடிய நிலையில் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான் முருகப்பெருமான் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடம் தெரியுமா? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற ஏக ஆமரம். ஏகானா ஒத்த மாமரம், ஏகாம்பரம். அதுதான். அங்கே தான் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவேல் மலரடி போற்றி. இது நாரதருக்கு கண்ட காட்சி. அதே மாதிரி நானும் ஒரு காட்சியை பார்த்திருக்கிறேன். உலகமெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு, எங்கேயும் இருட்டாக இருக்குது. அப்போ ஒரு சின்ன குடிசை மாதிரி இடத்துல ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் என் கூட ஒரு 10-11 பேர் தான் இருக்கோம். உள்ள ஆச்சரியமாக நானும் எட்டி பார்க்குறேன். என்னடா உலகமே அழிஞ்சு போயிருக்கு, இங்கே மாத்திரம் விளக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பரமாச்சாரியார் மாத்திரம் உட்காந்துருக்கார். அவர் என்னை பார்த்தோன்னே சொல்கிறா, இவாளெல்லாம் ஆகாரம்லாம் பண்ணினாலா, நன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிறார். ஸோ அவர் பேரும் சுவாமிநாதன், முருகன் பேரும் சுவாமிநாதன். அது ஏதோ ஒரு மகிமை காஞ்சிபுரத்துக்கு இருக்குது. எல்லாம் அழிந்தாலும் அழியாத ஒரு பிருத்திவி க்ஷேத்திரம் சொல்லுவாங்க. இந்த உலகம் பூரா மண்ணால் இயங்குகிறது. அதனால் மண்ணுக்குள்ள க்ஷேத்திரமாக காஞ்சிபுரம் இருக்கிறது. அங்கே அவருடைய தவ வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 88 வருட காலம் அவருடைய தவ வாழ்க்கை அங்கே நடந்து கொண்டு